இன்னைக்கு நம்ம வீட்டு மதிய லஞ்ச்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சொரக்காய் குழம்பு. சொரக்காய் வந்து நல்லா நீர் இறங்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் சொரக்காய் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். அதுவும் பொடி பொடியாக நறுக்கி மசாலாலாம் அரைச்சி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு கப்பு வச்சுருக்கோம். அப்புறம் உப்பு பருப்பு, ரசம் ஒரு கப்பு, தயிர் ஒரு கப்பு வச்சுருக்கோம். இன்னைக்கு லஞ்ச் வந்து யாரெல்லாம் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் லேட்டாக சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சொரக்காய் தான் வச்சுருக்காங்க. சொரக்காய் தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணது. ஸோ அதனால சொரக்காய் ஃபர்ஸ்ட் ஊற்றிடலாம். இந்த சொரக்காய் வந்து உடம்புல வந்து நீர் வந்து இறங்கும், சூப்பராக இருக்கும். பட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. சொரக்காய் வந்து சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட பிடிச்சிரும். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஸ்கூலுக்கே பசங்களுக்கு வந்து சொரக்காய் குழம்பு தான் ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். சொரக்காய் வந்து பொரியல் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த பருப்புலாம் போட்டு அம்மா பண்ணுவாங்க. கொஞ்சம் ஊறுகாய் தான் நல்லா தான் வைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், தொட்டுக்க ஊறுகாய், குடல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும். பருப்பு சொரக்காய் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். உப்பு பருப்பு இது. நல்லா இருக்கு. பொங்கலுக்கு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா டூர் போயாச்சு. வீட்டில் சரியாகவே இல்லை, வீடியோ போட முடியல. ஆமாம், செம்ம டூர், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். டயர்டாகி இப்போ தான் ஒரு வழியாக வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க, உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். உப்பு பருப்பு போட்டாச்சு. எவ்வளோ தான் குழம்பு வச்சாலும் அந்த உப்பு பருப்புக்கு விட்டது தாங்க வீட்டில். டெய்லியும் பருப்பு வச்சா கூட வீட்டில் வந்து சலிக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி நம்ம சூப்பராக இருக்கும். பருப்பு தயிர், நம்ம பருப்பு ரசம் போட்டுக்கலாம். பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். வாவ், பிணையும் போது வாசனை செமையாக தூக்குது. எல்லாரும் பொங்கல் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத நல்லா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திக்கோங்க. நாங்கள் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டாடினோம். தயிர் வேற லெவல். அது என்னதான் சாப்பிட்டாலுமே தயிர் வந்து சாப்பிடும்போது தனி டேஸ்ட். பருப்பு ரசம் தான் சூப்பராக இருக்கு. கடையில் வைக்கிற பாக்கெட் பாலை விட டைரெக்டாக காற்று வாங்கின பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் டைரெக்டாக வாங்கின பார்த்தீங்களா, அதில் போகிற தயிர் வந்துட்டு அந்த பசை எண்ணெய் பசையோடு இருக்கும். சூப்பராக டேஸ்ட் வந்து ஊற்றும் போதே பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு. வேற லெவல் டேஸ்ட் தயிரும் பருப்பும். ரசம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதில் பருப்பும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பருப்பு என்ன இருக்கு. இப்போ நம்ம தயிர் ஊற்றலாம். ஒரிஜினல் பசு மாட்டு பால் தயிர். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். தயிரை டைரெக்டாக வந்து நம்மளே மாட்டுப்பால் வாங்கி அதை வாங்கி தயிர் போடுறதுக்கும் நம்ம இந்த பாக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வாங்கி போட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பாக்கெட் தயிரும் வந்து நல்லா தான் இருக்கும். இதை சாப்பிட்டு பழகினவங்க வந்து இந்த பாக்கெட் தயிர் சாப்பிட மாட்டாங்க, அந்தளவு டேஸ்டியாக இருக்காது. இதில் அந்த வெண்ணெயோட பசை வந்து இருக்கும், வெண்ணெய் இருக்கும். வெண்ணெய் வந்து தனியாக எடுக்க மாட்டாங்க. அதில் வந்து எல்லாமே எடுத்து வெறும் சக்கையை மட்டும் புழிஞ்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு. தயிரும் பருப்பும் கலந்து சாப்பிடும்போது கடிச்சு ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுதான் முதலே சொன்னா ஊறுகாய் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பக்காவான காரியம் ஒன்று பண்ண போகிறேன். சொரக்காய் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான உணவு. ரசம், பருப்பு, தயிர் மிக்சிங் சூப்பராக இருக்குது. ஜூஸ் மாதிரி. வெயிட் பண்ணலாம். நம்ம வேகமாக சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட ருசி என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் சாப்பிடும்போது டீசன்ஸிலாம் பார்க்கவே கூடாதுங்க. சாப்பிட்றதும் முடிவாகி போயிடுச்சு. அதை கை தள்ளி சாப்பிடணும், அதை விட்டு ஸ்பூனில் ஃபோர்க்கில். அது என்ன பழக்கம்? வெரி குட்.
அது என்னமோ தெரியல, கடைசியா அதை வந்து வலிச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எஸ், நம்ம ஆட்கள் எல்லாமே அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களுடைய மதியம் சாப்பாடு, மதிய லஞ்ச் முடிஞ்சது. சிம்பிளா முடிச்சு, பருப்பு சாம்பார் பிளஸ் சுரக்காய் பொரியல், ஏதோ பொரியல் சுரக்காய் ஏதோ பண்ணியிருந்தாங்க, பிளஸ் தயிர் குழம்பு முடிஞ்சு. நீங்க மதியம் சாப்பாடு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் முடிக்கல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, எல்லாம் ஸ்பெஷல் ரெடியா ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல நாளைக்கு ஒரு புது ஃபுட்டோட பார்க்கலாம். பாய் பாய்.